வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெயராஜ். ஆல்ஃபா அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் நான் ஒரு ஒரு வேதனை அளிக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலான்ட்டு இருக்கேன். நான் என்ன காரியம்னா, ஒரு வேளை இதை கேட்டுட்ருக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தில் கூட யாருக்காச்சும் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். இப்போன்றதான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஸோ மேற்கொண்டு இது போன்ற சூழ்நிலையை நீங்கள் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு தான் நம்ம விருப்பப்படுறோம். அது என்ன ஒரு சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் செய்திகளிலே வந்ததான ஒரு காரியம் என்னென்னா, 12 வயது நிரம்பிய ஒரு பையன் பப்ஜி விளையாட்டில் தோத்துட்டுன்ட்டு என்ன பண்ணுறான், தற்கொலை செய்து கொண்டான். இன்றைக்கி நம்ம தற்கொலை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேசத்தில் ஒவ்வொரு நாளும் செய்திகளை நம்ம பார்க்குறோம். தற்கொலை, இந்த உடம்பு கடவுள் கொடுத்தது. இந்த உடம்பை நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம்? இந்த உடம்பை நம்ம ஏன் தற்கொலைக்கு நேராக, அழிவுக்கு நேராக நம்ம ஏன் கொண்டு போகிறோம்? நம்ம கொலைங்கிறது வேறு, தற்கொலைங்கிறது வேறு. கொலை செய்கிறது மற்றவர்கள் இன்னொருத்தரை என்ன பண்ணுகிறது, காயப்படுத்தி அவனை கொலை செய்கிறது. தற்கொலைங்கிறது தன்னைத்தானே அவன் என்ன பண்ணிக்கிறது, அழிச்சு கொள்ளுகிறது. ஸோ தற்கொலை, ஒரு சிலர் நினைக்கிறாங்க தற்கொலை என்பது சூசைட், கமிட்டிங் சூசைட். நான் சூசைட் பண்ணிட்டு அது ஒரு வெற்றி, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி, அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு முடிவு. ஒரு சிலருக்கு இது விளையாட்டு, ஒரு சிலருக்கு இது பொழுதுபோக்காகவும் இருக்கிறது. அநேக விதமான காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறாங்க. நான் ஒரு 3 காரணத்தை குறித்து மாத்திரம் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன். முதல்ல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பயம். தெளிவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பயம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை கொல்லுது. பயம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுகிறது, கொல்லுது. என்னென்ன காரணத்துக்காக மனுஷன் பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காரணத்துக்காகவும் பயப்படுறான். சின்ன காரியமாகட்டும் அல்லது பெரிய காரியமாகட்டும், எல்லா காரியத்தை குறித்தும் மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் இருக்குது. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் அவர்களை ஆட்கொள்கிறது. ஏன் பயம் வருது? படித்தவனுக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு பயம். வேலை கிடைச்சவனுக்கு அதுக்கு உண்டானதான ஊதியம் கிடைக்கல, சம்பளம் சேலரி கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு பயம் இருக்குது. அடுத்தது திருமணத்தை குறித்து ஒரு பயம். திருமணத்தை முடித்தோன்னா குழந்தைகள் பெற்றெடுப்பதும், குழந்தைகளை வளர்ப்பதும், குடும்பம் நடத்துவதிலும் அதில் ஒரு குறித்ததான ஒரு பயம் இருக்குது. இப்படி எல்லா மனுஷருக்கும் பயம் அது என்ன பண்ணுது, அது இன்பில்ட்டாகவே இருக்குது, உள்ளேயே மனுஷனுக்குள்ளார இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறதுனால ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. பயப்படுறதுனால தற்கொலைங்கிறது ஒரு நல்ல முடிவா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பயப்படுறோம். பயப்படுற எல்லாருமே தற்கொலை பண்ணிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் ஒரு சிலர் கடன்காரங்களுக்கு பயந்துக்கிறாங்க. கடன்காரன் தொல்லை கொடுப்பானோ, ஏதாச்சும் மிரட்டிடுவானோ, அல்லது நம்மளை அடிச்சிடுவானோ, அசிங்கப்படுத்திடுவானோ, அவமானப்படுத்திடுவானோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிக்கிறாங்க, பயத்தினால தற்கொலை செய்து கொள்கிறாங்க. முதலாவது, எதுக்காக அவங்க சூசைட் பண்ணுறாங்கன்னா, தற்கொலை பண்ணாங்க? முதலாவது பயம். இரண்டாவது ஒரு காரியம் என்னென்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது விரக்தி. வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவாங்க, விரக்தி. எதுக்காக விரக்தி அடைகிறாங்க? பணம் இல்லை, வேலை இல்லை, அன்பு கிடைக்கல, காதலம் கிடைக்கல, காதலி கிடைக்கல, எனக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஆறுதல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நோ ஹோப், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக யாரும், எனக்கு நல்ல 4 விதமாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஒருவர் இல்லை. இப்படி நிறையா விதத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க. அதாவது சூசைட் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா 2 விதமாக சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா 2 விதமாக சொல்லுவாங்க. இனாஃப், அவங்க சொல்லும்போது, இனிமேல் வாழலாம்ப்பா, உன்னால் முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இனாஃப், போதும், அவ்வளோதான், என்னால் அவ்வளோதான், என் வாழ்க்கை இதோட போதும். ஸோ ரெண்டாவது இங்கே சொல்லுவாங்க, ஐ கேனாட், வி கேனாட்,
ஃபேமிலியே சூசைட் பண்ணாங்க, தற்கொலை பண்ணிக்கல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வி கேனாட், எங்களால் முடியல, முடியாது, அதான் ஃபுல் ஸ்டாப் வச்சுறாங்க, இனாஃப், போதும், முடியாது, ஐ கேனாட், வி கேனாட். முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக சொல்கிறது என்ன காரியம்னா, முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை, முயற்சி செய்தால் என்ன பண்ணலாம், இமயமலைக்கு கூட நம்முடைய வசமாகும். முயற்சி செய்தால் எல்லா காரியமும் நம்முடைய கைக்குள்ளே தான் இருக்குது, உலகம் நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம வளைச்சி போடுறதும் நம்ம முயற்சி செய்கிறதும் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்கிற முடிவு தான் இருக்குது. விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மனிதனை தற்கொலைக்கு நேராக தோண்டும். மூணாவது பார்த்திங்கன்னா அவமானம். ஒரு சிலர் அவமானம் பற்றுவாங்க. ஏன் அவமானப்படுறாங்க? முக்கியமான காரணம், நிறைய பேர் தற்கொலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடன் தொல்லை. கடன்காரன் வந்து வீட்டுக்கு முன்னாடி கேட்குறாங்க, கடன்காரன் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான், நாங்கள் கடன் பட்டுட்டோன்ட்டு எங்களை அவமானப்படுத்திக்கிட்டான், வீட்டுக்கு வெளியில் வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால் எங்களால் மற்றவங்களுக்கு முன்பாக இந்த வெளியில் முகத்தை காட்டிட்டு எங்களால் நடக்க முடியல, அதனால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம், குடும்பமாக தற்கொலை செய்து கொள்கிறோம். சமீபத்தில் நியூஸில் பார்க்கும்போது குடும்பமாக மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பற்ற வச்சு தற்கொலை செய்து கொள்கிறாங்க. கந்து வட்டி கொடுமை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அவமானம்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க, வீட்டில் பேரண்ட்ஸு மற்றவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அவனை பாரு எப்படி படிக்கிறான், அவனை பாரு எப்படி நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை பாரு எவ்வளோ டீசெண்டாக இருக்கான், அவனை பாரு அவனுடைய குடும்பத்தை பாரு, அவனுடைய எஜுகேஷனை பாரு, அவன் பேசுகிற இங்கிலீஷை பாரு, அவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கம்பேரிஷன். இது வந்து ஒரு அவமானம் என்று என்ன பண்ணிக்கிறாங்க பலர், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் கருதுகிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா, ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குது? வேலை செய்கிற இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேலை செய்கிற இடத்துல? மேபி ஒர்க் லோட், வேலைப்பளு அதிகமாக இருக்கும், அண்டர் ப்ரெஷர். ஒரு காரியத்தை மேனேஜர் சொல்லுவார், அந்த காரியத்தை டைம் பீயிங்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், முடிச்சாகணும். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருது? இஃப் யூ லூஸ் சம் ஒன் ஆர் சம்திங், ஃப்ரஸ்ட்ரேஷன். குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, சகோதரனாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க, அல்லது குடும்பத்தில் உறவின் முறைகள் ரொம்ப நெருக்கப்பட்டவர்களாக அங்கே இருப்பாங்க, அல்லது நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன், தங்களுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு இருந்த ஒரு ஆளும் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி வாழ்க்கையில் வருது. அடுத்த ஒரு விரக்தி ஏன் வருதுன்னா, நான் செஞ்ச காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை, நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறேனோ அதை என்னால் செஞ்சு முடிக்க முடியல, நான் நிறையா ஆசைப்பட்றேன், அவ்வளோக்கு இல்லை, ஆனால் ஒரு சில காரியங்களை என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நான் செய்யணும், என்னுடைய வாழ்க்கை தர இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி உண்டாகிறது. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனால் வேலை இல்லை, வேலை இருக்குது, ஆனால் அது நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஊதியம், சேலரி இருக்கிறதான ஒரு வேலை இல்லை. அடுத்த ஒரு விரக்தி ஏன் வருதுன்னா, ஒரு ஆளை ஏமாற்றப்படும் போது விரக்தி வருது. ஒரு அன்பு புரிகிறவர்களிடத்தில் ஒரு காதலன் அல்லது காதலி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஒரு விரக்தி வந்துடுது. கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் என்னென்னா, சேலத்தில் நடைபெற்றதான ஒரு சம்பவம். ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் காதலித்தார்கள், வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அவர்கள் வீட்டில் எதிர்ப்பை மீறி என்ன பண்ணாங்க, அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு போகலை, நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், அதாவது ரயில் தண்டவாளத்தில் போய் இருவரும் தண்டவாளத்தில் படுத்து தலையை கொடுத்து என்ன பண்ணாங்க, அவர்கள் உயிரை விட்டார்கள். சேலத்தில் கடந்த நாட்களில் நியூஸ் பேப்பரில் வந்ததான ஒரு சம்பவம்.
மனதை பாதிக்கக்கூடியதான ஒரு சம்பவம். ஏன்னா பெற்றோர்கள் அவர்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே நாங்கள் வாழ்ந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, எங்களை வாழ விட மாட்டார்கள் என்கிறதான ஒரு பயம். வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த உலகம் எங்களை நிம்மதியாக வாழ விடாது என்கிறதான ஒரு பயம். இந்த 3 காரியம்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இந்த 3 காரியம்தான் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேராக கொண்டு சொல்லுகிறது. முதலாவது பயம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயம். இரண்டாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, ஃபியர். ரெண்டாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. மூணாவது ஷேம், அவமானம். இந்த 3 காரியங்கள் ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்னா தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறது. எல்லாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. கடவுளை தவிர எந்த ஒரு மனிதனும் நல்லவனும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா வசதிகளுடன் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறாங்களான்னு பார்த்தாலும் அதுவும் கிடையாது. நீங்கள் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஒரு வேளை அந்த சிந்தனையில் இருப்பீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் பயம் இருக்குது, விரக்தி இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன், நான் விரக்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு ஒரு விரக்தி அடைஞ்சிட்டேன் நான், அல்லது என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் வாழ்வது ஒரு என்ன சொல்கிறது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஷேம் ஆயிடுச்சு, எனக்கு அவமானப்படுத்திட்டாங்க, நண்பர்கள் அவமானப்படுத்தி, பெற்றோர்கள் அவமானப்படுத்திட்டாங்க, அதனால் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சாகிறதுக்கு முன்பாக தற்கொலை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் யோசிக்க வேண்டியதான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களை பெற்று வளர்த்தி பெரியவர்கள் ஆக்கி உங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் சந்தித்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி இவ்வளோ நாள் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிங்க. உங்களுக்கு அவமானம், உங்களுக்கு விரக்தி, உங்களுக்கு பயம் இருக்குது, ஆனால் நீங்கள் தற்கொலை செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களால் உங்கள் குடும்பம் வர்ற அவமானத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தற்கொலை செஞ்சுருவீங்க, உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிறகு உங்கள் ஃபேமிலி வெளியில் போக முடியுமா? உங்கள் பேரண்ட்ஸு வெளியே நிம்மதியாக இருக்க முடியுமா? உங்களுடைய பிரதர் அல்லது சிஸ்டர் உறவுகள் நிம்மதியாக இருந்துருவாங்களா? பார்க்குறவங்க எல்லாம் கேலி பண்ண மாட்டாங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஏதாச்சும் அவங்கள குறித்து என்ன இவங்க வீட்டில் தான்ப்பா, அவங்க பையன் தான்ப்பா, இவன் பொண்ணு தான்ப்பா, இவங்க அப்பா தான்ப்பா, இவங்க அம்மா தான்ப்பா தற்கொலை செஞ்சுட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க வெளியில் போகிற இடத்துல. நினச்சி பாருங்கள், நீங்கள் தற்கொலை செஞ்சு கொள்வதனால வருங்கால சந்ததியினருக்கு, ஒருவேளை நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை அண்ணன் தங்கைகளாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள், அதாவது நம்ம முன்மாதிரியாக வாழணும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஃப்ரெண்டே சொல்லிக்கிட்டாப்பா, நம்ம ஃப்ரெண்டே செத்து போயிட்டாப்பா, என்னுடைய பிரதரே சிஸ்டரே தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா, சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா, என் பேரண்ட்ஸே சூசைட் பண்ணிட்டாங்கப்பா. அப்படிங்கும்போது ஒருவேளை பேரண்ட்ஸாக இருப்பீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய மைண்ட் செட்டை குறித்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்க உங்களை நீங்கள் ஒருபோதே நவறீங்க, நீங்கள் அனுமதிக்காதீங்க. நீங்கள் தற்கொலை செஞ்சு கொள்றதுனால யாருக்கு லாஸ்? நீங்கள் தற்கொலை செஞ்சு கொள்றதுனால மீறி போனால் கொஞ்ச நாள் அழுகுவாங்க, கொஞ்ச நாள் நினச்சி பார்ப்பேன், அவ்வளோதான். நீங்கள் தற்கொலை செய்கிறதுனால உலகம் உங்களை ஒருபோது இழக்கிறது கிடையாது. நீங்கள் தான் உலகத்தை இழக்க போகிறீங்க. உலகத்தில் இருக்கிறதான நல்ல காரியங்கள், உலகத்தில் கடவுள் நமக்கு கிடைத்திருக்கிறதான
படைத்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறதான அநேக காரியங்களை நீங்கள் இழக்க போகிறீங்க. உங்களால் யாருக்கு லாஸ்? நீங்கள் சாகிறதுனால யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான் லாஸ், வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் தற்கொலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதான காரியம், ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம், ஒருவேளை நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம், ஒருவேளை நல்ல ஃபார்மராக மாறலாம், நீங்கள் ஒருவேளை நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறதான ரேங்க் ஹோல்டர்ஸாக நீங்கள் மாறலாம், ஒருவேளை நீங்கள் சொசைட்டியில் நல்ல மதிப்புமிக்க ஒரு சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தற்கொலை செஞ்சு வந்தீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த பொசிஷன், கடவுள் உங்களுக்கு கொடுத்ததான பொசிஷன், அதை நீங்கள் இழந்துடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெய்வம் அநேக காரியங்களை என்ன பண்ணிருக்கலாம், செய்யணும்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் ஆனால் அவசரப்பட்டு எடுக்கிறதான ஒரு தவறான முடிவு. நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு கடவுள் அவருடைய காரியங்கள், படிப்பாகட்டும், சமுதாயத்தினுடைய காரியங்களாகட்டும், நல்ல செயல்களாகட்டும், இறைவன் யாரை வைத்து செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர்களை வைத்து நிச்சயம் செய்து முடிப்பார். தற்கொலை ஒரு முடிவில்லை, இது ஒரு வெற்றியும் கிடையாது, இது ஒரு கேமும் கிடையாது, இது விளையாட்டல்ல, இது ஒரு முடிவும் கிடையாது. இட்ஸ் நாட் அன் எண்ட். உன்னுடைய முடிவை நீ எழுதுகிறதுக்கு நீ ஒரு இறைவனும் அல்ல. கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருங்க. நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். வெறும் நன்மையும் என்று அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் மனுஷன் கிடையாது, தீமைகளையும் அனுபவிக்க வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். உயர்வு தாழ்வு இருக்கணும். வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம சொல்லலையா? வேற்றுமை நிறைய இருக்கும், அதில் நமக்கு ஒரு ஒற்றுமையை நாம் தான் கண்டுபிடிக்கணும். அநேக காரியம் விரக்தியாக இருக்கும், அதில் ஒரு சொல்யூஷனை பாருங்கள், சொல்யூஷனை கண்டுபிடிங்க. 5 ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குதா? ஒவ்வொரு ஃபிங்கர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்து இது கடவுள் கொடுத்துருக்கிறார் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் கடவுள் வச்சுருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு பாதையை கடவுள் வச்சுருக்கிறார். நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் தற்கொலை ஒரு முடிவல்ல. நான் ஏற்கனவே சொல்லது போல் உலகத்தில் எல்லோரும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. எல்லாருக்கும் குறைகள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைகளும் இருக்கிறது, குறைகளும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லி புலம்பணும்னா எல்லாம் சொல்லி புலம்பிகிட்டே தான் இருக்க முடியும். எல்லாம் சொல்லி அழுகணும்னா டெய்லியும் அழுதுகிட்டு தான் இருக்கணும். டெய்லியும் இந்த காரியத்துக்கு தற்கொலை செய்யணும்னா எத்தனை பேர் அப்பாப்பா, ஒரு நாளைக்கு உலகம் தாங்காதுங்க. பேசுங்க, நம்பிக்கையாக இருக்குங்கிட்ட பேசுங்க. ஒருவேளை அந்த எண்ணம் 2 காரியம் உங்களுடைய மனசில் தோணும். என்ன தோணுன்னா, போதும், இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு விரக்தியில் இருக்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஐ கேனாட், வி கேனாட், எங்களால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய வாழ்க்கை வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. பேசுங்க, மக்களிடத்தில் பேசுங்க, நண்பர்களிடத்தில் பேசுங்க. இப்படிப்பட்ட சிந்தை வரும்போது, எந்திரிச்சு தனியாக இருக்கும்போது இது ஒரு சிந்தனை வரும்போது எந்திரிச்சு வெளியில் ஓடுங்க, எங்கேயாச்சும் பைக் எடுத்துகிட்டு போங்க, யார்கிட்டையாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க, அல்லது டிவி பாருங்கள், வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுன்னா பாருங்கள். உங்களுடைய மனதை என்ன பண்ணுங்க, அதுக்குள்ளேருந்து திசை திருப்புங்க. அல்லது நல்ல கவுன்சிலர்ஸ்கிட்ட போய் பேசுங்க, இதுக்கு ஒரு ஆலோசனை எனக்கு கொடுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்துகிட்ருக்கிறேன், என் மனசு எனக்குள்ளோரே ஒரு மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்குதுங்க அப்படின்னு போய் கவுன்சிலர்ஸ்கிட்ட பேசுங்க. அவங்க நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமாங்க, தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் இருந்து, அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் இது போல் யாராச்சும் தவறான முடிவை எடுத்து இருந்தால், இது போன்ற சம்பவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உட்பட்ட யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் போய் பேசுங்க. எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு மனிதன் சாகிறத எந்த ஒரு மனுஷனை பார்த்துக்கிறது விருப்பப்பட மாட்டான்.
தன்னுடைய பிள்ளைகள் சாகிறத, தன்னுடைய பிள்ளைகள் தற்கொலை செய்கிறத எந்த பேரண்ட்ஸ் விருப்பப்படுவாங்களா? அல்லது பேரண்ட்ஸு தற்கொலை செய்கிறத குழந்தைகள் விருப்பப்படுவார்களா? நிச்சயமாக இல்லைங்க. பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, நல்லா சிரிங்க. அவன் சொல்கிற இல்லையா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்லா சிரிங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க. என்னைக்குனாச்சும் ஒரு நாள் நான் வாழ்க்கையில் முன்னேற தான் போகிறோம். கடின உழைப்பு போடுங்க. உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேலே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கடவுள் மேலே முழு நம்பிக்கை நீங்கள் வைங்க. உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேலேயும் உங்களுடைய கடின உழைப்பின் மேலேயும் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். அப்படி ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள், இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். வாழ்க்கைங்கிறது சாகிறதுக்கு இல்லைப்பா, இது வாழ்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது. நீ வாழ்ந்து காட்டு, நீ அநேகருக்கு வாழ்ந்து காட்டு. நீ எப்படியா இருக்குங்கிறது வாழ்ந்து காட்டு. நீ வாழ்ந்து காட்டும்போது அநேகர் அதனால் என்ன பண்ணுவாங்க, பிரயோஜனப்படுவாங்க. உனக்குள்ள நிறையா ஆசைகள் இருக்கும். ஆசைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு உண்டானதான முயற்சிகளை போடும். முயற்சி இல்லாமல் வெறும் திங்கிங்லேயே உக்காந்துட்டு இருந்தோமா, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். என்னால் முடியல, தோத்துட்டேங்க. கடைசியில் ஒரே வார்த்தை சொல்ல, நான் தோத்துட்டேன், நான் ஜெயிக்க முடியல. அந்த வார்த்தை வேண்டாம். முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தால் வானமும் நம்முடையதாகும். முயற்சி செய்தால் முடியாது. நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம் இல்லையா, முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. முயற்சி செய்வோம், நல்லதையே செய்வோம். நமக்கு நாமே நன்மைகளை யோசித்து, நமக்கு நாமே அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு, நமக்கு நாமே புத்திகளை சொல்லிக்கொண்டு, நமக்கு நாமே இப்படிப்பட்டதான தற்கொலை எண்ணத்திலே இருக்கிறதான இன்னும் மக்களை மீட்பதற்காக நாம் நல்ல செயல் திட்டங்களை நம்ம செயல்படுத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நல்ல வழியில் அவங்களை நடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. இந்த காரியம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆல்ஃபா அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிறதான பெல் ஐக்கானை நீங்கள் தட்டுங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி வெளியிடுகிறதான வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைவதற்கு அது ஏதுவாக அமையும். காட் பிளஸ். தேங்க்யூ.